திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் 94 சூது. வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூம் தூண்டிற் மீன் விழுங்கியற்று. வெற்றி பெறும் திறம் உடையவராகவே இருப்பினும் சூதாடுவதை நாடுதல் கூடாது. சூதாட்டத்தால் வரும் வெற்றி என்பது தூண்டில் முள்ளில் வைக்கப்பட்ட உணவை விழுங்கிய மீனை போன்றதாகும். ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கோல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. சூதாட்டத்தில் ஒரு வெற்றியை பெற்றதன் ஆவலால் தொடர்ந்து விளையாடி 100 மடங்கு தோல்விகளை தழுவும் சூதாடிகளுக்கு அதனால் நன்மைகளை அடையப் பெற்று வாழும் வழிதான் உண்டோ? உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய் புறமே படும். சூதாட்டத்தில் வென்று அதனால் ஈட்டிய பொருள் பற்றி ஒருவர் கூறிக்கொண்டே தொடர்ந்து சூதாடுவாரேயானால் அவர்தம் கைவசம் உள்ள பொருளும் அதனால் ஈட்டப்பெறும் லாபமும் நீங்கி பிறரிடத்தே போய்ச் சேர்ந்துவிடும். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல். துன்பம் பலவும் தந்து தாம் ஈட்டிய சிறந்த புகழையும் அழித்தொழித்து வறுமையையும் தரக்கூடியதான சூதாட்டத்தைப் போன்று கேடு தரவல்லது வேறொன்றும் இல்லை. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். சூதாட்டத்தையும் சூதாடும் இடத்தையும் தமது சூதாடும் கைத்திறனையும் எண்ணி பெருமைப்பட்டு கொண்டு அவற்றை கைவிடாதவர்கள் எல்லா பொருளையும் இழந்து எதுவும் இல்லாதவராகி விடுவர். அகடு ஆரார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார். சூதாட்டம் எனும் தீய வலையால் சூழப்பட்டு வீழ்ந்தவர்கள் வயிற்றுக்கு நிறைவான உணவை கூட உண்ண இயலாமல் பல துன்பங்களுள் வீழ்ந்து உழல்வர். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். ஒருவர் தமது வாழ்க்கை காலத்தை சூதாடும் இடத்திலேயே கழிப்பவர்க்கு அவருடைய பழமையான செல்வத்தையும் இயல்பாய் தன்னுள் கொண்டிருந்த நல்ல குணங்களையும் இழக்கச் செய்துவிடும். பொருள் கெடுத்து பொய்மேற் கொளியை அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. சூதாட்டத்தை கைவரப் பெற்றவர்க்கு அவர்தம் பொருள் யாவும் அழிந்து போவதுடன் அவரை பொய் பேச வைத்து அவரது அருள்நிறை மனதையும் கெடுத்து துன்பத்தில் உழலச் செய்துவிடும். உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயங்கொளின். சூதாட்டத்தை விரும்பி அதற்கு அடிமையாகி வாழ்கின்றவரிடத்தே உடை செல்வம் உணவு புகழ் கல்வி ஆகிய ஐந்தும் சேராமல் அகன்றுவிடும். இழத்தொரும் காதலிக்கும் சூதேபோல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர். பொருளை பணயமாக வைத்து அவற்றை இழக்க இழக்க சூதாட்டத்தின் மீது வருகின்ற ஆசையானது தொடர் துன்பங்களால் உடல் வருந்தும் போது தம் உயிர் மீது வருகின்ற ஆசையை போன்றதாகும்.